வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள். மீண்டும் திரையில் விஜயகாந்த். விரைவில் வெளியாகும் ஊமை விழிகள் 2 குட் நியூஸ் சொன்ன இயக்குனர். விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த பெரும்பாலான திரைப்படங்கள் ரசிகர்களை கவர்ந்து பெரிய கிட் அடித்துள்ளது. அவரின் பல திரைப்படங்கள் 150 நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூலையும் பெற்றது. ஹீரோவாக நடிக்கும்போது விஜயகாந்த் குணச்சித்திர வேடத்திலும் நடிக்க தயங்கியதே இல்லை. அவர் நடித்த பல படங்களில் அவருக்கு அப்பாவாக அவரே நடித்திருக்கிறார். ஊமை விழிகள், செந்தூர பூவே உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தியுள்ளார். அவர் கெஸ்ட் ரோலில் நடித்த படங்களில் பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதில் ஊமை விழிகள் படம் முக்கிய படமாகும். திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய இப்படத்தை அரவிந்த் ராஜ் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் டிஎஸ்பி தீனதயாளன் என் வேடத்தில் விஜயகாந்த் நடித்திருந்தார். அதிரடி சண்டை காட்சிகளோ சஸ்பென்ஸ் த்ரில்லாக இப்படம் உருவாகியுள்ளது. மேலும் சந்திரசேகர், அருண் பாண்டியன், ஜெய்சங்கர், செந்தில், சரிதா, கார்த்திக் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கின்றனர். ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அழகான பெண்களை வேட்டையாடும் த்ரில்லர் கதை. இப்படத்தின் திரைக்கதை ரசிகர்களுக்கு புது அனுபவமாக இருந்தது. இப்படி ஆக்ஷன் கலந்த சூப்பர் த்ரில்லை தமிழ் சினிமா ரசிகர்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ஊமை விழிகள் ஒரு சூப்பர் ஹிட் அடிக்கவே இப்படத்தின் தொடர்ச்சி போல மூங்கில் கோட்டை என்கின்ற படமும் உருவாகியுள்ளது. அரவிந்த் ராஜ் இயக்கத்தில் இப்படத்தில் விஜயகாந்த் நடித்திருந்தார். சுமார் 70,000 கோடி பிலிம் குட் செய்த நிலையில் இப்படம் அப்படியே நிறுத்தப்பட்டது. அதே டீம் அப்படியே உழவன் மகன் படத்தில் இணைந்ததால் மூங்கில் கோட்டம் படம் டிராப் ஆனது. அதன் பின் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். சமீபத்தில் விஜயகாந்த் உடல்நலை குறைவால் காலமானார். இந்நிலையில் இந்த படத்தை ரிலீஸ் செய்யும் வேளையில் அரவிந்த் ராஜ் இறங்கியுள்ளார். சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், மூங்கில் கோட்டை படத்தில் இன்னும் எடுக்கப்படாத காட்சிகள், ஏஜிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்தை கொண்டு வந்து இந்த படம் எடுக்கப் போகின்றோம் என்று திட்டமிட்டுள்ளார். அது சத்தியம்தான். அதேபோல் இந்த படத்திற்கு பின் முழுக்க எஜிங் தொழில்நுட்பத்தின் ஒரு முழு விஜயகாந்த் படத்தை எடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார். இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.